சார் இப்போ நீங்கள் அமிச்ச ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம போரிங் பாரும் இன்சர்ட் ஒரு ஃபார்ம் டூல் கஸ்டம் போரிங் பாரும் கஸ்டம் இன்சர்ட்டும் ஆட் பண்ண போறீங்கன்னா இதுதான் நம்ம போரிங் பாரு. இந்த போரிங் பார் வந்து ப்ராப்பராக க்ளோஸ்டாக இருக்கணும். இன்சர்ட் ஒரு கலரில் இருக்கணும், நமக்கு ஹோல்டர் ஒரு கலரில் இருக்கணும். இதை நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நான் வேணா லிங்க் தரேன், அதையும் இது பண்ணிக்கோங்க, ரிவ்யூ பண்ணிக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஆனால் அனலைஸ் செயின் போய்க்கோங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சிங்கிள் கலர். அதே மாதிரி அனலைஸ் செயின் இதையும் கொடுத்தீங்கன்னா இங்கே டபுள் கலர் வருது. இந்த மாதிரி டபுள் கலர் வரக்கூடாது. டபுள் கலர் வந்தால் செயின் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆகலை அப்படின்ற மீனிங். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து இந்த இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இங்கேருந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவும் க்ரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பொதுவாக இந்த ஹோல்டரை வந்து ஷிஃப்ட் அமுக்கி இதை கண்டினியூஸ் செலெக்ஷன் பண்ணிவிட்டு கலரில் வந்து 116 அப்படின்ற கலரில் கொடுத்துருங்க. 116 ஹோல்டரையும் இன்சர்ட்டோட கலரை ரைட்லி 14 அப்படின்ற கலர்லையும் கொடுத்துருங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட், இந்த டோனில் கொடுக்க சொல்கிறாங்க மாஸ்டர்காமில். நம்ம வெவ்வேறு கலர் வச்சாலும் பிரச்சனை கிடையாது. கலர் மாற்றலை, அந்த கலருக்கு மாற்றலைன்னா பரவாயில்ல. இன்சர்ட் வேறு கலரு, ஹோல்டர் வேறு கலர். ஸோ ரைட் கிளிக், நம்ம வந்து ஒரு ஐடி ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். இது மூணும் நமக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், பிளாக் கலர். இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு லேத் டூல் பாத் போயிட்டு ஸோ ரஃப், ஓகே. செயின் வந்து இங்கேருந்து இது வரைக்கும், ஓகே. ரைட் கிளிக், கிரியேட் நியூ டூல், கஸ்டம் டூலு. ஸோ ஐடின்றனால நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கும். இந்த பிளாக் கலர் வந்து கட்டிங் டைரக்ஷன், இது வந்து பிளஞ்சிங் டைரக்ஷன். ஸோ நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஹோல்டர்லையோ டரட்லையோ அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து லெவல் எத்தனாவது லெவலில் அப்படின்னு கேட்கும். ஸோ லெவல் எத்தனாவது அப்படின்னா நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், ஷிஃப்ட்டு ஷிஃப்ட். ஸோ இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி லெவல் ரைட் கிளிக், லெவல் நம்பர் 211 அப்படின்னு கொடுத்துட்றேன். 211 ஃபோர்ஸ் விசிபிலிட்டி ஆன்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரைட் கிளிக், லேத் டூல் பாத், ரஃப், ஓகே. இன்சர்ட் வந்து இங்கேருந்து இங்கே, ஓகே. ரைட் கிளிக், கிரியேட் நியூ டூல், கஸ்டம் டூல். இந்த மாதிரி இந்த தான் எட்ஜிங்கு. பிளாக் கலர் வந்து உங்களுக்கு கட்டிங் டைரக்ஷன், இது வந்து பிளஞ்சிங் டைரக்ஷன் ப்ளூ கலர். லெவல் வந்து 211, கார்னர் ரேடியஸ் 0.8 செலக்ட் பண்ணிட்டு ஆர்க்கோடைய இன்சர்ட் கார்னர் ரேடியஸ் வந்து 0.8 தான். டூல் சென்டர் அப்படின்றது கொடுத்துட்டு இந்த இன்சர்ட் இது கொடுத்துருங்க. 0.2ன்னு நினைக்கிறேன். அப்போ 0.2ன்னு மாற்றிக்கோ, 0.8ன்னு நினச்சேன். ஸோ 0.2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இப்படி இருக்கும். ஸோ ரஃபிங் பேராமீட்டர்ஸில் எல்லாமே கொடுத்துட்டு நான் ஸ்டாக் கொடுக்காதனால உங்களுக்கு வந்து ஸ்டாக் கன்சிடரேஷன் வரல. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், ப்ரொஃபைலில் எடுத்துரும். பேக் பிளாட் ரன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆகலைனாலும் டூல் பாத் என்ன ஆகாது, ஜென்ரேட் ஆகாது. கஸ்டம் டூல் வந்து ப்ராப்பராக கிரியேட் ஆகாது, உங்களுக்கு அலாரம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது என்ன அலாரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஓப்பனிங்கே இருக்கு, நீங்கள் வந்து ஹோல்டர் வந்து க்ளோஸ் பண்ணாமல் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம சும்மா ஒரு ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேன். ரைட் கிளிக், லேத் டூல் பாத், ரஃப், ஓகே. செயின் டைரக்ஷன், ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக், கிரியேட் நியூ டூல், கஸ்டம் டூல், இன்சர்ட் செலெக்ஷன் இதே தான். ஸோ லெவல் வந்து நமக்கு ஒரு 20 வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. லெவல் வந்து 6ஓ 20ஓ என்ன லெவலில் வச்சுட்டு செலக்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். எரர் ஃபைண்டிங் அவுட்டர் பவுண்டரி ஆஃப் இன்சர்ட்.
அப்போ அந்த செயின் வந்து க்ளோஸ் ஆகல அப்படின்னு அர்த்தம். செக் பண்ணிட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போட்டால் ஜென்ரேட் ஆயிரும் சார். சரிங்களா? தேங்க்யூ சார்.